கௌதம் கிருஷ்ணா பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன பசங்களா காலங்கத்தால ஏஞ்சி பொறுப்பா படிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ் மாமா நேத்து வரைக்கும் எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம். படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. குடுக்குறியா இரு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி ஸ்ரீநிதி நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா ஸ்ரீ முட்டை தான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல பிளாக்கி தான் சொல்லுது. ஏன்பா பிறந்ததான் 2 பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்குறதுலயும் அப்படி ஒன்னா இருப்பீங்க. எப்படியோ நல்லா வாங்கினா சரி. ஓகே பிளாக்கி கம். என்னடா பிளாக்கி பேசுதேன்னு பாக்குறீங்களா? எல்லா படத்துலயும் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு வருவான் பாருங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிளாக்கி தான். அதோட மைண்ட் வாய்ஸ நம்ம படம் முழுக்க கேட்கலாம். ஸ்ரீநிதி டோர் க்ளோஸ் பண்ணு. ஓகே மாமா. பிளாக்கி என்ன பண்ற? வெறும் பாலை வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். தூங்குற பார்த்தா அவ்வளவுதான். 2 பேர் மொழியுமே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு போதுங்க? மொழியை பத்தி பேசுற மூஞ்சிய பாரு. ஓடிலாம். ச்சே என்னது? பூஜாமா பூஜாமா வா பூஜா. பூஜா விடிவி சேனல்ல விஜயவா இருக்கா. இவளோட ஒரே எதிரி கௌதம் வளர்க்குற நாய் பிளாக்கி தான். என்ன பூஜா கோவமா இருக்க? உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என் தம்பியை பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்கார. அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்றேன். உன்கிட்ட வாலாட்டினது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான். யூ மீன் பிளாக்கி? என் பாலை சூடாக்கிடுச்சு. பாத்திரத்திலையா? நான் ஆத்திரத்துல இருக்கேன். உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பு இருக்குது. பூஜா இந்த பிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல 199 பேருக்கு பிளாக்கிய பிடிக்குது. ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. 2 சரியான ஃப்ராடுங்க. 2 பிளாக்கி ஒருத்தன் தானே? நாய் மட்டுமா? அதை டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ என்னம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அண்ணன் தம்பிங்க தெரியுமா? நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ்னு சொல்ற. மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் ஹீரோஸ், எனக்கு அவங்க 0 தான். பூஜா நம்ம ஆளு எங்க? ஆளையே காணமே. வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா. வா சரோஜா, ஏமா லேட்டு? இந்த சர்தார்ஜி பையில எழுப்பி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு பிளாக்கி. உன்னை காணோன்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. நீ வேற ஆளை பாத்துக்க. ஒய்யால காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ திருநாயிட்ட தாண்டி மாட்ட போற. டேய் பிளாக்கி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். கருங்கோரங்க மாதிரி இருக்கு, அது கூட உன்னை சீண்டாம போகுது. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டடா. ஆட்டைய போட்டானுங்களா? வாக்கிங்னு கூட்டு வந்துட்டு இப்படி ஓட விட்டானுங்களே. டேய் பிஞ்ச மாட்டேன், நில்லுடா. டேய் ஒரு நாய் தோர்த்துதுடா. சீக்கிரம் போடா. டேய் தலையில சொம்பா மாட்டிட்டு போறீங்க. அந்த சொம்ப நான் கடிச்சு துப்பல. ஐ அம் நாட் a pure dog டா. ஒய்யால கமிங். சீக்கிரம் போ. டேய் கிட்ட வந்துச்சுடா. எங்கடா? ரோட பார்த்து ஓடுடா. சேஸ் பண்ணது நானே, பில்டப் மட்டும் உனக்கா? கிளைமேக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான் பாரு. சாரி சார். சரி மொபைல கொடுங்க. மொபைல
இப்ப காலில் வந்து என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய் நாய்டா, பாக்குறதுக்கு நரி மாதிரி இருக்குடா. Take it. சானா டால்கம் கிரீம். இனிமே இது மாதிரி பண்ணுவேன். சாரி ஜென்டில்மேன், எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. Excuse me. Here's your phone. Oh, I got my phone back. Oh, thank you so much. It's okay. You're a real hero. Oh, thank you. அட பாவி, இந்த சீனுக்கு மட்டும் ஹீரோக்கு டூப்பு போட்டதா சரித்திரமே இல்லை. கால கொடுமடா சாமி. Blackie, stop. இங்க பாரு Blackie, கோங்குரா நம்ம 2 பேரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பா. அவ இப்ப இருக்கிற கடுப்புல நம்ம பார்த்தா அவ வாயால பேசுறது எதுவுமே நம்ம காதால கேட்க முடியாது. கழுத்த விடு. அதனால 2 பேரும் காதுல பஞ்சு வச்சுக்கலாம். உன் கூட பழகிறதுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம கொடுத்த டிகாஷனை குடிச்சிட்டு மர்கி ஆயிட்டாலோ? டேய் வீடு முழுகிட்டு இருக்க, வரேன்டா. சரிக்கா. ஒய்யாடா டேய், பந்தி நெருப்பு பக்கத்துல வச்சா பத்தி சொல்லுவா. பந்தி நீ வச்ச, நெருப்பு அவ வச்சிட்டாடா. பொதுவா பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா. நீ என்னடி வெடி வச்சு பேசுற? உனக்கு வைக்கிற ரேட்டு ஒரு நாள் பாத்துக்கறே. தமிழுக்கு என் முதல் வணக்கம், இரண்டாவது உங்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் சென்னை 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா இன்னைக்கு 8வது ஆண்டு முடிஞ்சு 9வது ஆண்டுல நம்ம பிக் எஃப்எம் காலடி எடுத்து வச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்கிறார்களா இல்ல தமிழ் பேச முடியாமல் தவிக்கிறார்களாங்கிறத பத்தி தான். இப்போ ஒரு காலர் நம்ம லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம் தல. நான் தான் ராயபுரத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன். சொல்லுங்க ராபர்ட். நேத்தல நீயும் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம பொண்ணுங்க தான் தமிழ் பேசுற பசங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறாங்களே தல. அப்புறம் தமிழ தமிழ் சொல்ற பொண்ணுங்களை எங்களை திரும்பி பார்க்க மாத்தல. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க ராபர்ட். ஆனா ஒன்னே சொல்றேன், வார்த்தைக்கு வார்த்தை தலை தலைன்னு சொல்லாதீங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலை தான், அது யாருன்னா நம்ம தலை மட்டும்தான். கரெக்ட் தான் தல. தமாசு தமாசு. ஐயோ, தலை வாய்ஸ்ல பின்ற இதே வாய்ஸ்ல ஆளுகிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு தல. ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காட்டிடலாம், பாட தெரியலனா பாடி காட்டிடலாம், ஒரு வேலை செய்ய தெரியலனா செஞ்சு காட்டிடலாம். ஆனால் லவ் பண்ண தெரியலன்னு சொன்னா நானா சார் வந்து லவ் பண்ணி காட்ட முடியும்? நீங்க தான் லவ் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ராபர்ட். விட்டா ராபர்ட் வந்து என்ன வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார் போல இருக்கு. இருந்தாலும் அவருக்காக பெண்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்காதீர்கள், அதே நேரத்தில் தமிழ் பசங்களையும் தவிக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். ஹலோ கார்த்திக் அனுப்பி கூப்பிட்டு ஏன்டா வரல? நான் இங்க ப்ரோகிராம்ல இருக்கேன்டா. டேய் வாடான்ற. டேய் வாடா. சரி இரு, நான் இப்போ பேக் டு பேக் சாங் போட்டு வரேன். ஓகே வெயிட் பண்ணு. ஹேய் வா மச்சி. என்னடா அதெல்லாம்? என்ன அவசரமா கூப்பிட்ட? முதல்ல கை கொடு மச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌதம். இந்த வருஷம் பெஸ்ட் ஷோ நீ பண்ற தமிழ் பசங்க நாங்க ஷோ தான் மச்சான். சூப்பரா சம்மடா கை மச்சி. தேங்க் யூ. அதோட இந்தியன் ரீடர்ஷிப் சர்வேல உன்னோட ப்ரோகிராம் தான் நம்பர் 1. தேங்க்ஸ் மந்த்ரகே. சம மச்சான். ஏய் கிரி, நீ பண்ற டீ கடை பெஞ்ச் ப்ரோகிராம் அவ்வளவா இல்ல மிருதுலா நீ பண்ற உள்ளே வெளியே ப்ரோகிராம் அவ்வளவா? அதேங்க ரெண்டு பேரும் நீ தூசி சாப்பிட்டியா மச்சி? இப்போ நீ தான் மச்சி சூப்பர். கலக்கிட்ட மச்சி சூப்பர். அடே தேங்க் யூ சோ மச். ஃபேண்டாஸ்டிக் மச்சான். வா வா வா. கேக் கட் பண்ணுங்க கௌதம். அவ்வளோ கேக் கட் பண்ணலாம் வா. கம் ஆன் மச்சி. சூப்பரா. See you. என்ன சார் ஆச்சு?
யாரோ ஒரு பொண்ணு கூவத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுப்பா. ஸ்கூட்டியோட போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அட நீ வேற, தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூட்டில போய் ஊந்தானா கார்ல போய் ஊந்தானா? பாடி வெளியில வந்தா என்ன ஏதுன்னு தெரிய போகுது. சார், இறந்து போன இந்த பொண்ணோட பேர் ஜெனிஃபர். ஷீ இஸ் a ballet dancer. வெல், ஜெனிஃபருக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுல முக்கியமான ஒரு விஐபி விஜய் ரகுநாத் சாருடைய பையன் சித்தார்த் ரகுநாத். 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. நான் ஹோட்டல்ல போய் விசாரிச்சப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெனிஃபருக்கும் சித்தார்த்துக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிய வந்தது. ஹே ஜெனிஃபர், ஜெனிஃபர், டேய் கூப்பிட்டா நிக்க மாட்டியா? உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வழியில நான் வரமாட்டேன், என் வழியில நீ வரக்கூடாது. என்னடி மாதிரி பேசுற? அந்த பிரச்சனையில பல பேர் முன்னாடி ஜெனிஃபர் சித்தார்த்த கன்னத்துல அரைஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் அவளை கூவத்துல பொணமா தான் போலீஸ் மீட்டிருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெனிஃபர் கேரக்டர் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து சித்தார்த் கிளம்பி போயிருக்கான். இது கொலையா தற்கொலையான்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இப்ப சித்தார்த்த விசாரிச்சாதான் அந்த கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற யாராவது அவளை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருக்காங்களான்றது தெரிய வரும் சார். அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம். பெரிய இடமா இருந்தா சொத்துக்கு மட்டும் இல்ல, தான் செய்யற தப்புக்கும் பினாமி வச்சிருப்பாங்க. அவங்க தான் பெரிய இடம். சிட்டியில் அடிக்கடி பொண்ணுங்க காணாம போறாங்கன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே நிறைய ப்ரெஷர் இருக்கு. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சித்தார்த்த வர சொல்லு. ஓகே சார். சார், என்ன சார் உங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களாப்பா? சித்தார்த், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நைட்டு வேற எங்கேயாவது போனியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க வெளியே போயிருந்தேன். அவ்வளவுதானே, வேற எங்கேயும் போலியே? எஸ் டாட். பார்ட்டி முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெனிஃபர் யாரு? என் ஃப்ரெண்டு தான். ஜெனிஃபர் இறந்துட்டா? தெரியும், நானும் நியூஸ்ல பார்த்தேன். அவளுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனையா? நோ டாட். அப்புறம் போலீஸ் எதுக்கு உன்னை விசாரணை கூப்பிடுறாங்க? என்னையா? சித்தார்த், நான் உன் அப்பா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. சாரிப்பா, எனக்கும் ஜெனிஃபருக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான். அந்த கோவத்துல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணத்தான் நான் போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், அவளை தண்டிக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது, சொன்னா கேளு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும்தான்டா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். எப்ப என்ன விட்டு வேற ஒருத்தனை தேடி போனாலோ அப்பாவே அவ வாடுறதுக்கு அன்ஃபிட் ஆயிட்டா. இந்த கல்யாணத்துல தான் உங்க அப்பாவோட கௌரவமே இருக்கு. அதை நீ ஏதாவது பண்ணி கெடுக்க போறியான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்னால நீங்க தலைகுனிய கூடாதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவ இறந்தத நியூஸ்ல பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் நான் அப்படி பண்ணுவேனாப்பா? போலீஸ் என்ன சந்தேகப்படுதுன்னு நீங்களும் என்ன சந்தேகப்படலாமா? ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு புரியல. இதே மாதிரி தான் எனக்கும் லிண்டாவுக்கும் பிரச்சனை நடந்து நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்ததும் அவ இறந்து கிடந்தா. லிண்டாவா? ஆமா டாட். என்னப்பா சொல்ற? பொண்ணுங்க அவங்களா என்ன தேடி வராங்க, என்கிட்ட நல்லா பழகுறாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல யாராவது என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா மறுநாள் அவங்க செத்துட்டு தான் நியூஸ் வருது. அதே மாதிரி தான் இந்த ஜெனிஃபர் விஷயத்திலேயே நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெனிஃபர் விஷயத்துல எங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் செஞ்சு முடிங்கப்பா. நீங்க கிளம்புங்க. சரிங்க, வாங்க வாங்க. சொல்லிதான் நானே உங்க ஆபீஸ்க்கு வந்துருப்பேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? உன் பவர் என்னன்னு என்கிட்ட கட்டுறியா? நீ மக்களுக்கு தான் சிஎம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே கடனாளி தான். உன்னை எதுக்கே நான் சிஎம் ஆகினேன்? எனக்கு என் தொழிலுக்கு விசுவாசமா இருப்பேன் தானே. ஆனா நீ என் மகனையே விசாரணை கூப்பிடுறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் ஐஜி, டோன்ட் டாக். உன் பொண்ணு லண்டன் போலீஸ்ல மாட்டினப்போ வெளியே தெரியாம
உன் மானத்தை காப்பாத்தி உன் பொண்ணை வெளியே அழைச்சிட்டு வந்தா இந்த விஜய் ரகுநாத். Have you forgotten that or not? சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க சார். நாங்க எப்பயுமே உங்க விசுவாசி தான் சார். சார் என் பையன் கையில தங்க காப்பு போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ அவன் கையில இரும்பு காப்பை போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அதான் விசுவாசமா? சார் கல்யாணம் நான் நெருங்கிட்டு இருக்குன்னு தெரியும்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். யோ என்ன நடக்குதுங்க சார்? அந்த ஜெனிஃபர் மர்டர் கேஸ்ல ஜெனிஃபர் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஜெனிஃபருக்கும் சித்தார்த்துக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு என் மகன் தான் குற்றவாளியை முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்கு மேன்? அதை சொல்லு. என்ன தைரியம் தான் என் மகனை விசாரணை கூப்பிடணும்னு நினைப்பீங்க? சார் சிஎம் தான் யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. சுமாரியா அன்னைக்கு பிரஸ் மீட்ல பொண்ணுங்களாம் அடிக்கடி காணாம போறாங்களே, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு எப்பயும் போல சட்டம் தன் கடமையை செய்யும் சொன்னேன். எப்பவும் இல்லாம இப்ப மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. அது இவர் பையன் மேல. மிஸ்டர் வேலப்பன் சார், இந்த மர்டர் கேஸ் விஷயமா இவர் பையனை எந்த விசாரணைக்கும் கூப்பிடக்கூடாது. ஓகே சார். என் மகன் சித்தார்த்துக்கும் இந்த ஜெனிஃபர் கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்பதான் என் மகனை விசாரிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். என்கிட்ட விசுவாசமா இருந்தா காலம்பூரா விஐபியா இருக்கலாம், இல்ல இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க. ஜாக்கிரதை சார். நீங்க கோபப்படுற அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சிரிச்சா கன்னத்தில் குழி விழுவோம், ஆனா முறைச்சா எந்த குழியும் நாங்கள் விழுவோம் தெரியாது சார். நீங்க நிம்மதியாக கல்யாண வேலையை பாருங்க சார். நான் இருக்கேன் சார், நம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி ரிமோட்டை கூட கொடுறானா? பிரபல பேலே நடன கலைஞரும் விளம்பரப்பட நடிகையுமான ஜெனிஃபரின் சடலம் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஸ்கூட்டியும் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது. இது விபத்தா, தற்கொலையா அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் விபத்தை ஏற்படுத்தி ஆற்றில் வீசப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் சென்னையில் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்குமாறு காவல்துறை பட்டை தீட்டிய மிஸ் ஜெனிஃபர் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக சின்மியா வித்யாலயா பள்ளி மாணவர்களை தங்கள் திறமையை காட்ட மேடைக்கு அழைக்கின்றோம். Go this way. Yeah. See and go. Yeah. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ். உண்மையிலேயே பசங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி அழகான திறமையான நல்ல ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு. சாரி, வழக்கமாக நான் ரொம்ப பேசுவேன், அதான் என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். பேசிக்கலி ஐம் ஆர்ஜே இன் பிக் எஃப்எம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. பிகாஸ் என்னோட அக்கா பொண்ணு வந்து ரொம்ப நாளாகவே பேலே டான்ஸ் கற்றுக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. நானும் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எங்கே சேர்க்கறதுன்னு தேடிட்டு இருந்தேன். அதான் இப்போ உங்களை பார்த்துட்டேன்ல, நீங்கள் எப்போ எங்கன்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துருவேன். இருக்கிற பசங்களுக்கே என்னால் கற்றுக் கொடுக்க முடியல. நீங்கள் வேறு யாரையாவது ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு அக்கா பசங்க அண்ணன் பசங்க அப்படி யாராவது இருக்காங்களா? எதுக்கு? இல்லை நீங்கள் தான் டான்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் நானாவது ஸ்கேட்டிங் சொல்லிக் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். என் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி எனக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் கிடையாது. மாமா இங்கே என்ன பண்ணுற? இது யாரு? இது என் அக்கா பையங்க. அப்போ நீங்க அக்கா பொண்ணுன்னு சொன்னது பொய்யா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அக்காவுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ட்வின்ஸு. டேய் சொல்றா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு. ஏன் மாமா பொய் சொல்ற? டேய் அட பாவி, உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பாய். தமிழுக்கு என் மாலை வணக்கம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். வழக்கம் போல நான் டிராஃபிக் நியூஸே முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, அண்ணா ஆடிட்டோரியத்திலிருந்து ஒரு அழகான இளம் புயல் கிளம்ப போகுது. இந்த எச்சரிக்கை முக்கியமாக இளைஞர்களுக்கானது. ஏன்னா ஏற்கனவே ஒரு இளைஞனை
வச்சுட்டு தான் கிளம்ப போகுது. சொல்லுக்கா. இன்னும் குளிச்சிட்டு இருக்க? உனக்கு டைம் ஆகல? வரேன்.